இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு குழம்பு நீங்க வச்சு சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. அப்படி இந்த குழம்புல என்னதான்ப்பா இருக்கு? நீங்களே பாருங்க. எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? இது செய்யறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரப்பருப்பு எடுத்திருக்கேன். அத நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இதுல ஒரே ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அதுல தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய் போட்டாச்சு. கொஞ்சமா தேங்காய், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சமா சீரகம். இப்போ இதுல நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா? அந்த அரிசி மாவையும் துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கடாயில 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய்னா நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ இதுல கடுகு, சீரகம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயத்தூள். இதுக்கப்புறமா நான் போடக்கூடிய காய் என்னன்னா வெள்ளரிக்காய் தான். நல்லா க்ளீன் பண்ணி தோல் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்ததை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்ததை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தண்ணியை தான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நிறைய அளவுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த வெள்ளரிக்காயிலிருந்தே தண்ணி வெளியே வரும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இது வெந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப்பு நல்ல கட்டி தயிர் ஊற்றியாச்சு. ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்ல தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வேக வச்சிருந்த வெள்ளரிக்காவும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மோரை அப்படியே ஊற்றிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கூட இதில் நான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் மோர் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. மேலே லைட்டாக நுர கட்டின உடனேயே அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நுர கட்டி வந்துடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட சாதத்தில் ஊற்றிட்டு ஒரு அப்பளமோ உருளைக்கிழங்கு பொரியலோ வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.